அனைவருக்கும் அன்பு வணக்கம், இனிய காலை வணக்கம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாட்டன், முப்பாட்டன், நாப்பாட்டன் என்று கூட சொல்லலாம், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். அதுக்கு முப்பெரும் கவிஞர்கள் தமிழிலே மொழிபெயர்த்துள்ளார்கள். மூவா அவர்களும், சாலமன் பாப்பையன் அவரும், டாக்டர் கலைஞர் அவர்களும் தெளிவான உரைகளை மக்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் ஒரு 3 உரைகளை சொல்லி எனக்கு அனுபவபூர்வமான ஒரு உண்மைகளை உங்கள் முன் எடுத்துரைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்து நோயாய்க் கொள்வர் பயன்பெறுவார் என்றார் வள்ளுவர். அதாவது ஒருவருக்கு ஒரு திணை என்பது தானியங்களிலே மிகவும் ரொம்ப சிறியது திணை. அந்த திணையளவு ஒருவனுக்கு நன்மை செய்தால் கூட அதை அவன் பனையளவாக கொண்டால் அவன் பயன்பெறுவான். மனித குலத்தில் மனிதனாக வாழ தகுதியுள்ளவர். அதேபோல் எண்ணன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு என்றார் வள்ளுவர். ஒரு உதவியை, அதான் ஒரு சிறிய உதவியை செய்தால் அதை பெரிய உதவியாக நினைத்து கொள்ள வேண்டும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது என்றால், அந்த காலகட்டத்திலே ஒரு சிறிய உதவியை, அதாவது ஒருவனுக்கு ஜீவன் நிற்கப் போகிற நேரத்திலே ஒரு வாய் தண்ணீர் குடித்தால் அந்த உயிர் பிழைத்துவிடும் என்றால் அதுதான் இந்த உலகத்தை விட பெரிய நன்மை. இதெல்லாம் வள்ளுவன் அன்று அறிந்தே தான் கொண்டார். அதை ஒரு எண்ணன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்பது போல் ஒருவனுக்கு ஒரு உதவியை செய்தால் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அதை நினைத்திருக்க வேண்டும். அதை மறந்துவிட்டு சிலர் அந்த நன்றி செய்தவனை சுத்தமாக மதிக்க தெரியாமல் சிலர் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த பூவுலகில் ஈயாத புல்லர் இருந்தன்ன பொயன, எட்டி மரம் காயாது இருந்தன்ன காய்த்த பயன, பொயாய் சகமொன்றில் உரிப்போர்க்கு செம்பொன் பெருடியாய் ஓயாமல் ஈவன் வேல் சீதக்காதி ஒருவனுமே என்றான். அதுபோல வேல் சீதக்காதி என்ற ஒரு மாபெரும் வள்ளல் ஒருவர் வாழ்ந்து வந்தார் ஒரு காலத்திலே. அவரிடத்திலே போய் தன்னுடைய குறைகளை சொன்னால் வாரி வாரி வழங்கியிருக்கின்றார். அதுபோல் அந்த எட்டி மரம் என்பது அது காய்த்தாலும் பயனல்ல, காய்க்காவிட்டாலும் பயனல்ல. ஒருவன் மனிதனாக பிறந்தால் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தம்மால் முடிந்ததை உலகத்திற்கோ அல்லது இந்த நாட்டிற்கோ அல்லது ஊருக்கோ அல்லது தனது வீட்டிற்காவது ஒரு நல்லவைகளை செய்ய வேண்டும். அப்படி வாழ்ந்தால் தான் அவன் மனிதனாக வாழ தகுதியுள்ளவன். அதை அல்லாதவன் மனிதனாக வாழவே தகுதியில்லாதவன் என்பதை வள்ளுவன் நான் சொல்லவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் கூறிவிட்டார்கள். இதை அனுபவபூர்வமாக நான் ஒவ்வொன்றாக உணர்ந்துள்ளேன். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நன்றி, வணக்கம்.